உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யாருங்க வருவா? இல்ல தாவிக்க வருமா, இல்ல ஏடிஎம்கே வருமா, இல்ல டிஎம்கே வருமா? அதை சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் நாம் தமிழர் தான் வரணும். விவசாயி தான் உங்க கூட நிற்பான். யாரும் வரமாட்டாங்க, அதை தெரிஞ்சுக்கணும். எத்தனை போராட்டம் பார்த்துட்டு இருக்கிறீங்க? எவ்வளவு போராட்டம் நடந்துருக்கு? வேடநத்தத்துல போராட்டம், சென்னையில போராட்டம், மருத்துவர்களுக்கான போராட்டம், விஞ்ஞானிகளுக்கான போராட்டம், பொறியாளர்களுக்கான போராட்டம், துப்புரவு பணியாளர்களுக்கான போராட்டம், விவசாயிகளுக்கான போராட்டம், எல்லா போராட்டத்திலும் யார் கலந்து கொள்ளுதா சொல்லுங்க. இப்ப நான் ஒரு விவசாயினா, விவசாயிகளுக்கு உறுதுணையா இருக்கிற கட்சி ஏதோ அதுக்கு தான் நான் ஆதரவு பண்ணுவேன். மருத்துவர்களுக்கு ஒரு போராட்டம்னா மருத்துவர்களுக்கு உங்க கூட யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நீங்க ஆதரவு பண்ணுவீங்க. பொறியாளர்களுக்கு ஒரு போராட்டம்னா அவங்களுக்கு யார் ஆதரவு பண்ணாங்களோ அதுக்கு அவங்க நிப்பாங்க. சரிங்களா? அது மாதிரி அதை சிந்திச்சு பாருங்க. எதுக்காக அடுத்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு உறுதுணையா இப்ப நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்களா, உங்களுக்கு யார் உறுதுணையா இருப்பான்னு சிந்திச்சு வாக்களிங்க. மது விலக்கு வேண்டாம் அப்படிங்கிறவங்க எல்லாம் எங்க கூட நின்னுங்க. மதுதான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க அவங்க கூட போங்க. அதே மாதிரி இப்ப விவசாயிகளுக்கு ஆதரவு செய்யறது, அதாவது விவசாயிகளுக்கு உறுதுணையா இருக்கணும்னா எங்க கூட வாங்க. விவசாயிகளுக்கு நான் ஆதரவு பண்ண மாட்டோம்னா அவங்க கூட போங்க. அதே மாதிரி இலவச மருத்துவம் தரமான முறையில நடக்கணும்னா எங்க கூட வாங்க. நாங்க தனியார்ல தான் மருத்துவம் பார்ப்போம்னா அவங்க கூட போங்க. அதே மாதிரி தரமான கல்வி இலவசமா வேணும்னா எங்க கூட வாங்க. தனியார் கல்வியில தான் பள்ளிக்கூடத்துல தான் படிக்க வைப்போம்னா அவங்க கூட போங்க. ஆடு இல்ல மாடு இல்ல அப்படின்னா பால், தயிர், பட்டரு அப்படிலாம் அதெல்லாம் எங்க இருந்து எடுப்பீங்க? சும்மா கிடைச்சிருமா? சிந்திக்க வேண்டாமா? அப்போம்னா ஆடு மாடு மேய்க்கிறவர்களை அரசு பண்ணி அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், விவசாயிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், விவசாயிகளை மதிக்கணும், அப்படியெல்லாம் இருக்கத்தானே செய்யுது. உங்க வீட்டுல ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க சொல்லுங்க. இப்ப படிச்ச இளைஞர்கள் விவசாயத்துக்கு இப்ப ஏன் வரமாட்டேங்கிறாங்க அது உங்களுக்கு தெரியுமா? அதாவது படிச்ச இப்போ ஒரு இளைஞர் இருக்கிறாங்கன்னா, இப்போ வாழை எடுத்துக்கோங்க, மக்காச்சோளத்தை எடுத்துக்கோங்க, உளுந்து எடுத்துக்கோங்க, கடலை எடுத்துக்கோங்க, மிளகாவை எடுத்துக்கோங்க, மல்லிகைப்பூ எடுத்துக்கோங்க, பிச்சிப்பூ எடுத்துக்கோங்க, என்ன பயிர்னாலும் எடுத்துக்கோங்களேன். அதுக்கு சரியான விலை நிர்ணயம் இருக்கா அப்படிங்கிறது இல்லை. அதனாலதான் படிச்ச இளைஞர்கள் விவசாயத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு படிக்க வைக்கலாம், எம்பிபிஎஸ் பவரா படிக்க வைக்கலாம், பிஏ, எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி என்ன வேணா படிச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த ஒரு வேலை வாய்ப்பு வேணும் தானே. அவ்வளவு தூரம் படிச்சு வேலை இல்லாம இருக்கிறதுக்கு என்ன எதுக்காண்டி படிக்கணும் சொல்லுங்க? அதுக்கு அவ்வளவு தூரம் படிக்கிறதுக்கு படிக்காமல இருந்துட்டா என்ன ஆகிற போகுது சொல்லுங்க? இப்போ நான் எதுக்காண்டி படிக்கணும்? வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலைக்கு போகணும் அப்படின்னு தானே படிச்சுட்டு இருக்கோம். அந்த வேலை வாய்ப்பே இல்லைன்னா நீங்க எதுக்கு சொல்லுங்க? ஏன் படிக்கணும்? அதுக்கெல்லாம் சிந்திச்சு தானே வாக்களிக்கணும். நாங்க வாட்டில் பேசிட்டே இருக்கிறோம். நீங்க அதாவது கடந்து போகாதீங்க, எந்த விஷயத்தையும் கடந்து போகாதீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வீட்டுல இப்படி நடந்துச்சுன்னா என்ன செய்வோம் அப்படிங்கலாம் தெரிஞ்சுட்டு வாக்களிங்க. சரிங்களா? அதாவது எப்படிலாம் நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாட்டுல என்னென்ன பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு இருக்கா, பெண்களுக்கு சரிசமமா ஒரு பங்கீடு கொடுக்குறாங்களா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு சரிசமமான வேலை வாய்ப்பு இல்ல. இதே மாதிரி இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு அண்ணன் சீமான் மட்டும்தான். யோசித்து பாருங்க. இப்படியெல்லாம் இப்போ இந்த இடத்துல இப்ப வாழை இருக்கா, வாழைக்கு அதாவது வாழை தொழிற்சாலை, அதாவது வாழையில இருந்து எதெல்லாம் தயாரிக்கலாம், எதெல்லாம் தயாரிச்சு வெளிநாடுகளுக்கோ இல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் தமிழர் மட்டும் தானே சொல்லிட்டு இருக்குது. இதே மாதிரி இதை எடுத்துக்கிறாதீங்க, என்ன எல்லாமே எடுத்துக்கோங்களா, மக்காச்சோளத்தை எடுத்துக்கோங்க, அதுல இருந்து என்ன தயாரிக்கலாம், உளுந்துல இருந்து என்ன தயாரிக்கலாம். அதே இந்த காலத்துல நீங்க வாழ்ந்துட்டு போயிருவீங்கப்பா, அதுக்கு அடுத்து வரவங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தைகள் என்ன பண்ணும், அதுக்கு அடுத்து இது இப்போ நீங்க இப்போ சாப்பாட்டுக்கு நீங்க உங்களுக்கு தேவைக்கு நீங்க பயன்படுத்திட்டு போயிருவீங்க. இதே ஒரு 10 வருஷம் கழிச்சோ இல்ல ஒரு 50 வருஷம் கழிச்சோ இல்ல 100 வருஷம் கழிச்சோ நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் சிந்திச்சு தானே பார்க்கணும். அப்போ மண் வளத்தை பாதுகாக்கிறது, நீர் வளத்தை பாக்குறது, நிலவு வளத்தை பாதுகாக்கிறதுலாம் யாரு? அண்ணன் சீமான் மட்டும் தானே. அது தெரியல உங்களுக்கு? நீங்க வாழ்ந்துட்டு போயிருவீங்க, வெளிநாட்டுல இருப்பீங்க இல்ல தமிழ்நாட்டுல ஒரு நல்ல வேலையில இருப்பீங்க. அடுத்து வர்றவங்க என்ன பண்ணுவாங்க? படிச்சதுக்கு தகுந்த ஒரு வேலை இருக்கா? வேலை கிடையாது. பெண்களுக்கு சமமான கல்வி இருக்கா, இல்ல சமமான வேலை வாய்ப்பு இருக்கா, இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு தான் இருக்கா சொல்லுங்களேன்? விளை நிலங்களை அழித்து விட்டு இப்ப தொழிற்சாலை அமைச்சிட்டு வராங்க. அதாவது அந்த தொழிற்சாலை அமைக்கிறது மூலமா வேலை வாய்ப்பும் கிடைச்சிருது, சம்பளமும் கிடைச்சிருது, அதாவது அதுக்கு தகுந்தவாறு ஊதியமும் கிடைச்சிருது. ஆனா சோத்துக்கு நீங்க எங்க போவீங்க சொல்லுங்க? அதாவது நெல்லை உற்பத்தி பண்ணது விவசாயி தானே. அப்ப விவசாயிகளுக்கு உறுதுணையா தானே இருக்கணும். அதாவது விவசாயம் செய்யக்கூடிய அந்த நெல்லில இருந்து அரிசி உருவாக்கி அந்த அரிசியை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்ப விவசாயிகளுக்கு ஆதரவு செய்யணும் தானே, விவசாயிகளுக்கு உதவி செய்யணும் தானே சொல்லுங்க? அதனால விவசாயத்தை அழிய விடாம பாதுகாக்கக்கூடியது நம்ம வேலை. அந்த அழிய விடாமல் பாதுகாக்கக்கூடிய கட்சி எதுன்னு பார்த்துட்டு நீங்க ஓட்டு மட்டும் போடுங்க. தயவு கூர்ந்து விவசாய பெருமக்களே, உலக மக்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களே புரிந்து கொள்ளுங்கள். விவசாயம் இல்லாமல் நாம் இல்லை, நாம் இல்லாமல் விவசாயம் இல்லை. ஆகையால் விவசாயத்தை பாதுகாக்கணும், விவசாயத்தை பாதுகாக்கணும். விவசாயத்தை பாதுகாத்தா மட்டும்தான் இன்னும் வரும் காலகட்டங்களில் நாம் வாழ முடியும் என்பது அது தெரிஞ்சுக்கணும். ஆகையால் உழவை மீட்போம், உலகை காப்போம். என்றைக்கும் விவசாயத்தை அழிய விடாமல் பாதுகாப்போம். திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ இல்ல இப்போ புதுசா வந்திருக்கிற தாவேக்காவுக்கோ எதுக்கு ஓட்டு போடணும் சொல்லுங்க பார்ப்போம். இது எனக்கு நல்லது செய்துங்க, அதனால நான் அதுக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? நான் நாம் தமிழர் என்னென்ன செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லி, அதாவது நாம் தமிழர் எதுக்காக நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு தானே நான் ஓட்டு போடுறேன். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குது, அதனால நான் நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்தேன் அப்படி உங்களால சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். அரசியல் என்பது வேறுப்பா, ரசிகர்கள் கூட்டம் என்பது வேறு. அதாவது தயவு கூர்ந்து பெற்றோர்களே புரிந்து கொள்ளுங்கள். இப்போ உள்ள காலகட்டத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. தயவு கூர்ந்து அரசியல் என்பது வேறு, ரசிகர்கள் கூட்டம் என்பது வேறு.
ஒரு உழவன் ஏழையாக இருக்கிறான் என்றால் அந்த நாடும் ஏழையான நாடாகத்தான் கருதப்படும். அதை சிந்தித்து, அதனால உங்களுக்கு யார் உறுதுணையா இருப்பாகவோ அவங்களுக்கு சிந்திச்சு செயல்பட்டு வாக்கு செலுத்துங்க. இப்ப நான் சொல்லிட்டு போறேன், நான் விவசாய சின்னத்துக்கு நான் ஓட்டு போடுவேன், எனக்கு வந்து விவசாய சின்னம் தான், அதாவது நாம் தமிழர்ல உள்ள அண்ணன் சீமான் தான் எனக்கு சப்போர்ட் பண்றாப்ல, அதனால நான் அவங்களுக்கு நான் ஓட்டு போடுறேன்னு நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு சொல்ல முடியலனாலுமே, உங்களுக்கு இப்ப நான் ஏடிஎம்கே ஓட்டு போட்டாலும் சரி, இல்ல டிஎம்கே ஓட்டு போட்டாலும் சரி, இல்ல புதிய கூட்டம் ஒன்று வந்திருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டாலும் சரி, எதுக்காக ஓட்டு போடணும் அதை மட்டும் சிந்திச்சுட்டு ஓட்டு போடுங்க. இல்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் இதுக்காண்டி நான் அதுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? ஏங்க ஒருத்தன் 15 வருஷமா கத்திட்டு இருக்காங்க, அவனுக்கு நம்ம ஓட்டு போட மாட்டோம், இல்ல நம்ம இவனுக்கு தான் ஓட்டு போடணும் நீங்க சொல்லிருக்கீங்களா? உங்க இதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னதுங்க உங்களுக்கு நல்லது பண்ணிருக்காப்ல, இது பண்ணாப்ல அதனால இது பண்ணல அப்படின்னு ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா? ஏங்க இவன் 2000 கொடுத்தா 2500 கொடுத்தா ஒரு 2500 கொடுப்போமுங்காங்க, அவங்களுக்கு ஓட்டு போடலாமா? முதல்ல இலவசமான மருத்துவம் தரமான முறையிலும் இலவசமான கல்வி தரமான முறையிலும் யாரு கொடுக்கான்னு பார்த்து ஓட்டு போடுங்க. சரிங்களா? நீங்க இப்ப வாழ்ந்துட்டு போயிருவீங்க, உங்க பிள்ளை எப்படி வாழும், உங்க பேர பிள்ளை எப்படி வாழும், அது சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லங்க, அது தெரியும் தானே? உங்க ஊர்ல குடிக்கிறதுக்கு முதல்ல டெய்லி காலையிலும் சாயங்காலமும் தண்ணி வந்துச்சு, இப்ப எப்படி தண்ணி வருது? சிந்திச்சு பார்க்கணும் தானே? எல்லா இடத்துலயும் குடிநீருக்கு அடிப்படை வசதி கூட பூர்த்தி பண்ண மாட்டாங்க. இப்ப மக்காச்சோளத்தை எடுத்துக்கோங்களேன், முன்னாடி வந்து ஒரு குவிண்டால் அப்படிங்கிறது 2800 3000 ரூபாய்க்கு போச்சு, இந்த வருஷம் 1200 ரூபாய் 1500 ரூபாய்க்கு போகுது. அது என்ன லாபம் இருக்கும்? அதுக்கெல்லாம் சரியான விலை நிர்ணயம் இருந்தா தானே விவசாயிகளும் வருவாங்க. அந்த விலை நிர்ணயத்தை உற்பத்தி பண்ணி, அதாவது விவசாயிகள் என்னைக்கு உற்பத்தி பண்ணி விவசாயிகளே விலையை தீர்மானிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் விவசாயம் ஜெயிக்கும். அப்படி ஜெயிக்கணும்னா நம்ம விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து விவசாய சின்னத்துல வாக்கு மட்டும் அளிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விவசாயத்தை பாதுகாக்கக்கூடிய கட்சி வந்துடும், விவசாயிகளுக்கு உதவி செய்யற கட்சி வந்துடும், விவசாயிகளுக்கு விலை நிர்ணயம் பண்ணக்கூடிய கட்சி வந்துடும். அதனால விவசாய சின்னத்துல வாக்களிங்க.